அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தைப்பூச விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூச விரதம் எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி 11ஆம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே தைப்பூச விரத நாள் வர இருக்குது. இந்த தைப்பூச விரதத்துக்கு பொதுவாக 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க, இல்லை 21 நாட்கள், இல்லை 11 நாட்கள், இல்லை 6 நாட்கள், இல்லை 3 நாட்கள், ஒரு நாள் கூட விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனா, நாம எத்தன நாள் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க முருகனுக்கு எத்தன நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முருகனுக்காக வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும், அந்த விரதத்துல மிக மிக முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் முருகனை நினச்சி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு 3 விஷயங்கள் சரியாக கடைபிடிக்கணும். முருகனை நினச்சி வேண்டுதல் இருப்பவர்களுடைய உடல், மனம், உணர்வு இது 3மே சுத்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம் உடலை சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருக்கணும். விரதத்தை துவங்கறதுக்கு முன்னாடி பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிற தீர்த்தத்தை வாங்கி குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் விட்டு குளித்தோம்னா நம்முடைய உடம்புல இருக்கும் எதிர்மறை எண்ணெல்லாம் விலகி நம்முடைய உடல் சுத்தமாகி விடுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. ரெண்டாவதாக சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன சுத்தம். முருகனை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி எப்போவுமே மனசு சுத்தமாக வச்சுக்கணும். மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மனசில் இருக்கும் கெட்ட எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டால் போதும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. பொறாமை எண்ணத்தை மனசில் வச்சிக்கூடாது. இந்த 3யும் தவிர்த்துட்டு நம் முருகனை மனசார நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னாவே நமக்கு முருகனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி மனசை தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் முருகன் குடியிருப்பான். ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம் கள்ள கபடம் இல்லாத மனசு அவங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி நம்மளோட மனசும் கள்ள கபடம் இல்லாத சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது முருகன் நம்ம இதய வீட்டிற்குள்ளே குடியிருப்பான். மூன்றாவதாக சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணர்வு. உணர்வுனா என்னங்க? உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருக்கிறது தான் முக்கியம். உணர்ச்சி பூர்வமாக எப்படி முருகனுக்கு வழிபாடு செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. 1 மணி நேரம் முருகனை நினச்சி மௌன விரதம் இருந்தால் போதும். மௌன விரதம் அப்படின்னா வாய் பேசாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. மனசுல எந்த ஒரு எண்ணங்களும் ஓடாமல் முருகனை மட்டும் நினச்சி 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் மனசில் சொல்லி சொல்லி மௌன விரதம் இருந்து பாருங்க. விரதத்தின் முழு பலனை உங்களால் அடைய முடியும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் முழுசாக பின்பற்றினாலே போதும். முருகன் உங்களோட ஐக்கியமாவதை உணர்ந்து விடுவீங்க. 11 நாளோ இல்லை 6 நாளோ இருக்கும்போது இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சு நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுக்கு முருகனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். தைப்பூசத்தன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா காலையும் கட்டியும் நேரமாக எந்திரிச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு வீட்டிலே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டுட்டு முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்கள் எல்லாம் காலையிலேருந்து மாலை வரை நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் முருகன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பால் குடம் கொண்டு போய் அபிஷேகத்துக்காக கொடுத்தோம்னா முருகனோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தைப்பூசம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குமே முருகப்பெருமானுக்குமே விசேஷமானது தான். பூஷ நட்சத்திரத்தோட அதிதேவதையான குரு பகவானுக்கும் விசேஷமானதுன்னு சொல்லலாம். அன்று எல்லா முருகன் தலங்களிலுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவார். தைப்பூசம் அன்னைக்கு வேல் வழிபாடு செய்வதும் மிகுந்த நன்மைகளை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்பவர்கள் பூச நாளில் மகாருத்ரா அபிஷேகம் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தைப்பூச நன்னாளில் திருப்புகழ் மகாமந்திர பூஜை, மகா ஸ்கந்த ஹோமம் இது எல்லாம் செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகள் ஆகும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், சுமத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், ஆஸ்திரேலியா, ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதியிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய விழா இந்த தைப்பூசம். ஒரு சமயம் ரணியவர்மன் அப்படிங்கிற மன்னன் தில்லையம்பதியில் பல்வேறு திருத்தொண்டுகள் செஞ்சு ஒரு தைப்பூச நாளில் தான் ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும்பேறு கொண்டான் அப்படிங்கிறது தில்லை புராணம். புகழ்பெற்ற காவடி சிந்து பாடல்கள் நடைபயணமாக பழனிக்கு காவடி சுமந்து வந்த பக்தர்களால் பாடப்பட்டு பிரபலமானது அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது விசேஷம். இந்த அபிஷேகத்தை காண்பவருக்கு பிறவி பிணி அகலும் என்பது நம்பிக்கை. கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் கொடுமுடியில் பாயும் காவேரி தீர்த்தத்தை எடுத்து
தீர்த்த காவடியாக அவரவர் ஊர் முருக ஆலயங்களுக்கு கொண்டு போவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஊதிமலை உத்தண்ட முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள கொங்கண சித்தருக்கு செய்யப்படும் 108 மூலிகை அபிஷேகம் வெகு விசேஷமானது. காரணம், இது பல வியாதிகளை தீர்க்க வல்லது அப்படிங்கிறது நம்பிக்கை. தைப்பூச நாளில் தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் அளித்தார் என குளித்தலை கடம்பவனநாதர் தல வரலாறு கூறுகிறது. சோழர்கள் காலத்தில் தைப்பூச விழா கூத்துக்கள் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக இருந்தது. இதை திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளிரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். அதே சமயம் முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்னைக்கு 16 விதமான காவடிகள் இருப்பது இந்நாளை விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடி அப்படின்னு ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததுனால தெய்வானை அம்மை ஊடல் கொள்ள அதை முருகப்பெருமான் தீர்த்த நன்னாள் இது அப்படிங்கிறனால திருவூடல் விழா இந்நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களில் நடைபெறும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருநாளில் தான் முருகன் குடியிருக்கும் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வதும், காவடி சுமப்பது, வேல் குத்துதல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களையும் செய்வது பக்தர்களோட வழக்கம். இந்நாளில் வேண்டி வழிபடும் அன்பர்கள் கல்வி, செல்வம், ஞானம் மூன்றிலுமே சிறந்து விளங்குவர் அப்படிங்கிறது ஐதீகம். தைப்பூச தினத்தில் தான் முருகப்பெருமான் வள்ளி பெருமாட்டியை மணந்து கொண்டார் அப்படின்னு சில புராணங்கள் கூறுகின்றன. வேல் வேறு வேலவன் வேறு அல்ல. பிரம்ம வித்யா என்று போற்றப்படும் ஞானவேலை குமரன் சக்தியிடம் பெற்ற நாள் இந்நாளில்தான். இந்த மாதிரி வழிமுறைகளெல்லாம் தைப்பூசத்தன்னைக்கு பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு முருகன் எல்லா அருளையும் கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.